வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற அறிவிப்புகளையும் உச்சநீதிமன்றம் உத்தரவுகளையும் அதேபோல் ஆசிரியர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை பெறுவதற்கான கோரிக்கைகளை முன்வைக்கும் வகையில் எதிர்பார்ப்புகள் பற்றிய தகவல்களையும் அவர்களுடைய ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு மதிப்பெண்கள், வெயிட்டேஜ் மதிப்பெண்கள், ரிசல்ட் தேதி, டெட் தேர்வு தகுதி தேர்வில் ஆசிரியர்களுக்கான தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்களை தினந்தோறும் செய்திகளாக கொடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி இன்றைய தினம் டெட் தகுதி தேர்வு ஆசிரியர்களுக்கான முக்கிய தகவல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எழுதுவதிலிருந்து அரசாணைக்கு முன்பு பணியில் சேர்ந்த பழைய ஆசிரியர்களுக்கு முழுமையாக விலக்களிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்கம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. கல்வி உரிமைச் சட்டம் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கு தகுதி தேர்வு நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே பிற விதிகளை பின்பற்றி நியமிக்கப்படுகின்றனர். 2011ஆம் ஆண்டு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமில்லை என்ற நிலைதான் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு தகுதி தேர்வை கட்டாயமாக்க வேண்டும் என்று கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 2011 மற்றும் 2011ஆம் ஆண்டிற்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களும் 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு முன் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டுமென கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தீர்ப்பளித்தது. தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை தாம்பரத்தை அடுத்த முடிச்சூரில் நடைபெற்றது. இந்த முக்கியமான கூட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் தியாகராஜன் தலைமை தாங்கினார். இதில் மாநில மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் ஆசிரியர்களின் நலன்கள் மற்றும் பணி பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் தியாகராஜன் கூறியதாவது: தேசிய அளவில் ஆசிரியர் தகுதி தேர்வை கட்டாயமாக நடத்த வேண்டுமென்றும் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் காரணமாக பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு தற்போது கேள்விக்குறியாக மாறியுள்ளது. எனவே தகுதி தேர்வு அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பு பணியில் சேர்ந்த பழைய ஆசிரியர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இதிலிருந்து முழு விலக்களிக்க வேண்டும். இதற்காக தமிழக அரசு மத்திய அரசிற்கு தகுந்த அழுத்தம் கொடுக்க வேண்டும். மேலும் தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே இதற்கான உரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது மட்டுமின்றி உச்சநீதிமன்றத்தை முறைப்படி அணுகி இந்த தீர்ப்பு குறித்த முழுமையான விளக்கத்தையும் அரசு பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், ஆசிரியர்கள் தங்கள் பணியை தற்காத்து கொள்ளும் நோக்கில் இந்த தகுதி தேர்விற்கு தயாராவதற்கான நீண்ட விடுமுறை எடுத்து படிக்கும் சூழல் உருவாகும் என்றார். இதனால் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி பெரிதும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதால் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு மிகுந்த பொறுப்புணர்வோடு தலையிட்டு தீர்வு காண வேண்டுமென வலியுறுத்தினார். தேர்தல் வாக்குறுதியில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஆதரித்த தாவேகா தற்போது அந்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றி ஆசிரியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் இக்கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த தகவல்கள், கோரிக்கைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.